டேஸ்டான வெந்தய ரசமும் அதுக்கு 2 சைட் டிஷ்ஷும் செய்ய போகிறோம். வெந்தய ரசத்துக்கு ஒரு தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறையாவே வெந்தயம் போடுறோம். வெந்தயம் நல்லா செவந்து வந்த உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது கூட தக்காளி போட்டு வதக்க போகிறோம். இந்த வெந்தய ரசத்தை நம்ம என்றைக்கு வைக்கிறோமோ அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டோன்னா அந்த வெந்தயம் ஊறி நல்ல அந்த வாசனை நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த வெந்தயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டோம். இதில் தேவையான புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கிறோம். மற்ற ரசத்தை மாதிரி இது நுர வந்த உடனே இறக்கிடாமல் நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் மல்லிப்பொடி, மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்கலை. இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி நம்ம இறக்கிடலாம். அடுத்து கீரை வைக்க போகிறோம். நான் எடுத்து வச்சுருக்கிற கீரை குப்பைக்கீரைன்னு பேர். அந்த கீரையோட நம்ம எப்பயும் நான் கீரை எப்படி கடையிறதுக்கு எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சம் போட்டு இந்த கீரையை எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அளவாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வெந்த கீரையை நல்லா ஒரு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்குவோம். இந்த கீரைக்கு தேவையான பருப்பு, பாசிப்பருப்பு நான் போட்டிருக்கிறேன். துவரம்பருப்பு வேணுங்கிறவங்க அதை போட்டுக்கலாம். போட்டு அடுப்பில் ஒரு சின்ன தக்காளி போட்டு அதையும் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கீரை வெந்து மிக்சியில் போட்டு லேசாக அடித்த உடனே இந்த மாதிரி இருக்கும். இது கூட இந்த பருப்பு, தக்காளி சேர்த்து வேக வச்சது பாசிப்பருப்பு போட்டிருக்கிறேன். துவரம்பருப்பு வேணுங்கிறவங்க துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டிக்கலாம். இது இந்த வெந்தய ரசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக தெரியும். அடுத்து இன்னும் ஒரு சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு பொடி மாசு நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா மசிச்சு விட்ற அளவுக்கு வெந்திருக்கணும். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். இதில் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை லேசாக மசிச்சு விட்டு அதில் சேர்த்து கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்ட உடனே கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அதை கிண்டி விட்டுறோம். இந்த அளவு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நல்லா கொஞ்சம் நிறையாவே மிளகுத்தூள், இந்த மிளகுத்தூளோட வாசனை தூக்கலாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.